ஹாய், நான் ஜெனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் ஈஸியாக செய்யக்கூடிய வெங்காயம் தக்காளி முட்டை போட்ட சப்பாத்தி கூட்டு. இதுக்கு நான் 2 வெங்காயம் 2 தக்காளி 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு அடி கனமான கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயத்தை கடாயில் போடணும். போட்டு வதக்கணும். உப்பு போடணும். உப்பு போட்டோன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கும், சீக்கிரம் வதங்கும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி பழத்தை உள்ளே போடணும். தீயை ஸ்லோவில் வச்சுருக்கணும். தக்காளி பழம் கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி பழம் வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் போடுறேன். நான் உரப்பு அதிகம் தான் சேர்ப்பேன், அதனால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் போட்டுட்டு இதை மாதிரி தடவி செட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் இது மேலே முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்படி தடவுறதால அந்த முட்டை அடியில் போகாமல் மேலேயே தங்கிக்கிடும். இப்போ இதை கிண்டிடக்கூடாது, அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். மூடி நீங்கள் ஒரு 7 நிமிஷம் இதை அப்படியே ஸ்லோவாக தீரிற அளவுக்கு வச்சுட்டு விட்டுறணும். 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்திருக்கும். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, ஒயிட்டு ஃபுல்லாக வந்திருக்கும். எல்லோ வந்து ஆஃப் பாயில்டாக தான் வந்திருக்கும். இதை மெதுவாக கிண்டணும். எல்லோ ஆஃபாக வந்திருக்கிறதால ரொம்ப கிண்டக்கூடாது. 2 நிமிஷம் அப்படி லேசாக கிண்டிட்டு விட்டுட்டிங்கன்னா எல்லாம் இப்போ வெந்துடும். இப்போ சப்பாத்தி கூட்டு ரெடி. இது ரொம்ப ஈஸியாக 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்பாத்தி கிரேவி. என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.